சனி, புதன், சுக்கரன் இவர்கள் இந்த துலா லக்னத்துக்கு சுபர்களாக இருக்கிறார்கள். இந்த லக்னத்துக்கு பாபகிரகங்கள் சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 பேர் பாபகிரகங்கள். இந்த லக்னத்துக்கு மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்றால் சூரியனும் குருவும் தான். இந்த சூரியன் குரு தான் இவர்களுக்கு மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதியாக இருக்கக்கூடியவர் 2 7ஆம் இடம். துலா லக்னத்துக்கு 2 7 குடையவன் செவ்வாய். செவ்வாய் 2 7 குடையவனாக இருந்தாலும் அவர் மாரகத்தை செய்ய மாட்டார். ஆனால் மாரகஸ்தானத்தில் இருந்தால் சிறிது நோய்வாய்ப்படுவார்களை தவிர தோஷத்தை ஏற்படுத்தாது. இந்த லக்னத்திற்கு, அதாவது துலா லக்னத்திற்கு அவர்களுக்கு சிம்மத்தில் 11ஆம் இடமான சிம்மத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் அதிகமான நன்மையை செய்வதில்லை. அதை பொதுவாக பாதகஸ்தானம் என்று கூறுவார்கள். ஆகவே பாதகம் கொடுக்கும், ஆனால் அதிக நன்மைகளை அவர்களுக்கு செய்யாது. இந்த துலா லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்குரியவன் செவ்வாயாக இருக்கிறார். ஆகவே தேவையில்லாமல் கோபப்படுவார்கள். ஆனால் கோபத்தின் மூலமாக சிலருடைய பகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.